Hi guys, இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம்னா how to disable Windows 10 and 11 OS pages update. எப்படி OS வந்து டிசேபிள் பண்ணுறது நான் பார்க்கலாம். இது எப்படின்னா நம்ம லேப்டாப் கம்ப்யூட்டர்ஸை வந்து இன்டர்நெட் ஒய்ஃபைல நம்ம கனெக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பேஜஸ் வந்து அப்டேட் ஆகி சிஸ்டம் பர்ஃபார்மன்ஸை ஸ்லோ பண்ணிவிடும். ஸோ அது ப்ராப்பராக அப்டேட் ஆகிடுச்சுன்னா ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. இன்கேஸ் வந்து நம்ம வந்து இம்ப்ராப்பராக, அதாவது அப்டேட் 50% முடிஞ்சிருக்கும் போதோ 25% முடிஞ்சிருக்கும் போதோ நம்ம ஷட் பண்ணிட்டோம்னா அந்த பேஜஸ்னால வந்து ஸ்லோ ஆகிடும். ஸோ இதை வந்து பெர்மனெண்ட்டாக நம்ம டிசேபிள் பண்ணி வைக்க முடியும். அது எப்படி டிசேபிள் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே இந்த கார்னரில் லெஃப்ட் சைட் கார்னரில் ஸ்டார்ட் பண்ணுவோம்ல, ரைட் கிளிக் பண்ணி ரனில் போய்ட்டு gpedit.msc அப்படின்னு டைப் பண்ணிட்டுருங்க. இது வந்து gpedit.mscங்கிறது குரூப் பாலிசி. ஒவ்வொரு சிஸ்டமுக்கும் ஒரு லோக்கல் குரூப் பாலிசி இருக்கும். நம்ம அதில் போய் எப்படி டிசேபிள் பண்ணுறது பார்க்கலாம். ஓகே கொடுத்துட்டு ஓகே கொடுத்தா இந்த ஸ்க்ரீன் வரும். இதில் வந்து இந்த ஸ்க்ரீன் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். கம்ப்யூட்டர் கான்ஃபிகரேஷனில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெம்ப்ளேட்ஸ்குள்ளே போயிட்டு விண்டோஸ் காம்பனன்ட்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட் கீழே சர்ச் பண்ணிங்கன்னா விண்டோஸ் அப்டேட்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த விண்டோஸ் அப்டேட்டுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் வந்து அந்த குரூப் பாலிசிஸ்லாம் வந்து காமிக்கும். இது வந்து லோக்கல் குரூப் பாலிசிஸ். இதை வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணி டிசேபிள் பண்ண போகிறோம். இதில் வந்து ஒன் ஆஃப் த ஆப்ஷன் வந்து கான்ஃபிகர் ஆட்டோமேட்டிக் அப்டேட்ஸ் இருக்குல்லையே, அதை டபுள் கிளிக் பண்ணோம்னா இந்த ஸ்க்ரீன் ஆஃப் ஆகும். இதை வந்து நம்ம டிசேபிள் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணும்போது இன்டர்நெட் விண்டோஸ் 10 ஆர் 11 வந்து OS பேஜஸ் வந்து அப்டேட் ஆகாது. அடிஷ்னலாக இன்னொரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதையும் பண்ணலாம். இது மினிமைஸ் பண்ணிவிட்டு அதே ரன்னில் சர்வீசஸ் எம்எஸ்சி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா சர்வீசஸ் வந்து ஓப்பன் ஆகும். அதை வந்து நம்ம மறுபடியும் அதில் வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஆப்ஷன் வந்து விண்டோஸ் அப்டேட். லாஸ்ட் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா விண்டோஸ் அப்டேட்னு இருக்கும். ஃபஸ்ட்டு டிஃபால்ட்டாக வந்து மேலே இருக்கும். இதில் லாஸ்ட்டு ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா விண்டோஸ் அப்டேட்னு இருக்கு இல்லையா, இது டபுள் கிளிக் பண்ணி இதை நம்ம டிசேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஆக்சுவலி டிசேபிளாக இருக்குது. அதை ரன்னிங் பண்ணால் பரவாயில்ல. நம்ம வந்து செட்டிங்ஸு ஸ்டார்ட் அப் டைப்பே வந்து டிசேபிள் பண்ணிட்டோம். ஸோ அது அதுக்கப்புறம் ரன் ஆகாது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சிஸ்டம் எப்பயும் போல ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம நார்மல் ஒர்க் பண்ணும்போது இன்டர்நெட் கனெக்ட் பண்ணால் ஸோ இன்டர்நெட் மட்டும்தான் இருக்கும். பேஜஸ் வந்து OS பேஜஸ் வந்து அப்டேட் ஆகாது. ஓகே, யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இந்த மாதிரி வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட நேம் டெக் எஜுகேட்டர் சர்ச் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.